Hello guys, welcome to our channel Metaflame. இந்த வீடியோல நம்ம introduction to Java programming language பத்தி பார்க்க போறோம். So let's get into the video. Java is a high level language, which means it's a human readable form னு சொல்லுவாங்க. And class based அப்படின்னா Java programs எல்லாமே நம்ம கிளாஸ்ல கிரியேட் பண்ணுவோம். And object oriented programming Java programs எல்லாமே objects base பண்ணி இருக்கும். இதுல நம்மளுக்கு fewer implementation dependencies தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஜாவாவை ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டு அதை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரன் பண்ண முடியும். அதை ரீகம்பைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை டெவலப் பண்ணது ஜேம்ஸ் காஸ்லிங் அட் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இந்த இயர் அண்ட் ரிலீஸ்ட் இந்த இயர் 1995. ஜாவா தே ஃபாலோ அ பிரின்சிபல் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். நம்ம கோட் ஒரு வாட்டி எழுதி நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரன் பண்ண முடியும். நம்மளுக்கு ரீகம்பைல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா டெவலப்பர் நம்ம ஜாவா கோட் எழுதுவோம். அதை கம்பைலர் கன்வெர்ட் பண்ணும் பைட் கோடா. அண்ட் அந்த பைட் கோட் ஜாவா வர்ச்சுவல் மெஷின்ஸ்ல ரன் ஆகும். இதை நம்மளால மல்டிபிள் ஓஎஸ் லைக் விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ்னு எந்த ஓஎஸ்ல வேணா நம்மளால ரன் பண்ண முடியும். நம்ம ஏன் ஜாவா யூஸ் பண்ணணுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அது அப்படின்னா ஜாவா கோட நம்மளால எந்த ஓஎஸ்ல வேணா ரன் பண்ண முடியும். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். நம்ம ஜாவால எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இது ஒரு செக்யூரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுல நிறைய பில்ட்-இன் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் ரோபஸ்ட், விச் மீன்ஸ் இதுல ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸும் யூஸ் பண்றோம். வைட்லி யூஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெப் சர்வர்ஸ், என்டர்பிரைஸ் சர்வர்ஸ்னு நிறைய இதுல யூஸ் பண்றாங்க. அண்ட் ஹியூஜ் சப்போர்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம ஜாவா எப்படி எக்ஸிக்யூட் ஆகி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா சோர்ஸ் கோட் ஜாவா ஃபைல்ஸ் அப்படின்றதுல தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் ஜாவா கம்பைலர் கம்பைல் பண்ணும். இந்த ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது நம்மளுடைய சோர்ஸ் கோட பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் அந்த கன்வெர்ட் பண்ண பைட் கோட டாட் கிளாஸ் ஃபைல்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பைட் கோட் தான் நம்மளுடைய ஜாவா வர்ச்சுவல் மெஷின்ல எக்ஸிக்யூட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைட் கோட மெஷின் கோட டிரான்ஸ்லேட் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் பண்ணும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெப் 1ல நம்ம ஜாவா கோட் ரைட் பண்ணுவோம். அதுவும் நம்மளுடைய ஃபைல் டாட் ஜாவான்னு எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம hello டாட் ஜாவான்னு வச்சுக்கலாம். இந்த டாட் ஜாவா ஃபைல ரன் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் இல்ல ஐடிஇ போன்ற டூல நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணுவோம். இதை கம்பைல் பண்றதுக்கு நம்ம ஜாவா கம்பைலர் அதை டாட் கிளாஸா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோட பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதை ரன் பண்றதுக்கு நம்ம ஜேவிஎம் யூஸ் பண்ணுவோம். ஜேவிஎம் தான் இந்த பைட் கோட எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் காமிக்கும். நம்ம டயக்ராமா பார்த்தோம் அப்படின்னா இங்கதான் நம்ம ஜாவா ஃபைல் ரைட் பண்ணுவோம். அண்ட் அது கம்பைல் பண்ணி பைட் கோடா கன்வெர்ட் பண்ணுது. அந்த பைட் கோட் ஜாவா வர்ச்சுவல் மெஷின் ரன் பண்ணுது. அண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளேல அவுட்புட் காமிக்கும். இதுதான் a complete step of ஜாவா கோட் ரன் பண்றதுக்கும் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வியூ பண்றதுக்கும். இப்போ நம்ம ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணோன்றத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜாவா ஒராக்கிள்ன்ற வெப்சைட்ல போவோம். அண்ட் இதுல டவுன்லோட் ஜாவான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் இருக்கும். இதுல விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு ஜேடிகே 21 கிளிக் பண்ணிப்போம். அகைன் விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா x64 இன்ஸ்டாலர் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இப்போ எனக்கு சைட்ல நான் பார்த்தேன் அப்படின்னா இதுல டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். எனக்கு இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு பாப்அப் ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகும். எனக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வெப்சைட் காமிக்கும். இதுல நம்ம ஏபிஐ டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஜேடிகே மாடல்ஸ் பத்தி எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸுமே இருக்கும்.
ஸோ இப்போ இத பத்தி நம்ம பார்க்கணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ பேக் வந்துடுறேன். ஸோ அகைன் க்ளோஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு சிஎம்டி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஜாவா ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வெர்ஷன் காமிக்குது. நெக்ஸ்ட் ஜாவா சி ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் டைப் பண்ணி என்டர் பண்றேன். ஸோ எனக்கு ரெண்டுத்துலயுமே வெர்ஷன் காமிக்குது. ஸோ இப்படி நம்மளுக்கு சிஎம்டில டைப் பண்ணும்போது காமிச்சது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சிஸ்டம்ல ஜேடிகே சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதுலயே நம்ம இப்போ ஒரு கோட் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு சிம்பிள் லெட்டரை ரைட் பண்ணி அவுட்புட்ல ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுதா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ரன் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன் சிஸ்டம்ல. ஸோ நான் ஜாவா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ விஎஸ் கோட்ல என்னோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிடுறேன். இனிஷியலா இந்த ஃபோல்டர் எம்டியா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர் விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுல நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இதுல hello.java நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் கிளாஸ் ஹலோ அப்படின்றது நம்ம டைப் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம ஃபைல் நேமும் நம்மளுடைய கிளாஸ் நேமும் சேமா தான் இருக்கணும். ஸோ அதனால பப்ளிக் கிளாஸ் அண்ட் எப்பவுமே இட்ஸ் கிளாஸ் ஓரியன்ட். ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஸோ அதனால பப்ளிக் கிளாஸ் ஹலோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம். ஸோ நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே பப்ளிக் கிளாஸ் ஹலோ, அதாவது கிளாஸ் நேம், நம்ம அந்த ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும். பிளஸ் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம்ல. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் நம்மளால கம்பைல் பண்ண முடியும். அண்ட் இதுல இருந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் hello world. ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு we use the term system.out.println. இதுல S வந்து கேபிட்டல் அண்ட் ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால நம்ம வந்து இங்க கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணாதான் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம system.out.println போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்றதுக்கு விஎஸ் கோட்ல டெர்மினல் போய்க்கோங்க அண்ட் நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இதுல கம்பைல் பண்றதுக்கு we use java c space class name dot java. ஸோ எல்லா ஃபைலும் கம்பைல் பண்றதுக்கு இந்த கோட் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஜாவா கம்பைலர் கிரியேட் ஆகி அதை பைட் கூட கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கிளாஸ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரன் பண்றதுக்கு we use java space file name. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ரன் ஆயிடுச்சு அண்ட் நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ரைட் பண்ண கோடோட எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஈச் லைன் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஹலோ, இதுதான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸை வந்து டினோட் பண்ணுது. அண்ட் நம்ம ஃபைல் நேமும் இந்த கிளாஸும் எப்பவுமே மேட்ச் ஆயிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதுல இருந்து தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி நம்மளுடைய அவுட்புட்ல இதை டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஜாவோட சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். ஸோ சின்டாக்ஸ் அப்படின்றது பேசிக் ரூல்ஸ் டு ரைட் அ கோட். ஜாவால ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்மளுடைய கிளாஸ் இப்போ நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா மை கிளாஸ் அண்ட் இந்த மாதிரி அப்பர் கேஸ் இல்லாம லோவர் கேஸ் எழுதுறோம் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய கிளாஸஸ் இப்போ அப்பர் கேஸ்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம் அப்பர் கேஸ்ல தான் இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா
நம்மளுக்கு ரன் ஆகாது கோட். அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் ஹெண்ட் வித் அ செமிகோலன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லேயே நம்மளுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம செமிகோலன்ல எண்ட் பண்ணியிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செமிகோலனால எண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஜாவால செமிகோலன் வச்சு தான் எண்ட் பண்ணணும். அண்ட் கோட் பிளாக்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் கர்லி பிரேசஸ். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோட் கர்லி பிரேசஸ்ல நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து டிஃபால்ட் இன் ஜாவா. கிளாஸ் நேம்ஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து அப்பர் கேஸ்ல நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ கிளாஸ்ல லோவர் கேஸ் இருக்கலாம், பட் ஸ்டாண்டர்ட் கோடிங் ப்ராக்டிஸ் படி ஜாவால நம்ம அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லோவர் கேஸ் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய கிளாஸ் நேமும் நம்மளுடைய ஃபைல் நேமும் எப்பவுமே மேட்ச் ஆகணும். அதுவும் கரெக்டான கேஸ் சென்சிட்டிவ் இல்ல கேஸ் சென்சிட்டிவோட லைக் இப்போ நம்ம அதில் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணோம், நம்மளோட ஃபைல் நேம்லையும் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம். ஸோ இனிஷியலி நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் பேக்கேஜஸ் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பேக்கேஜஸ் என்னன்றதை நம்ம லேட்டஸ்ட் செஷனில் பார்ப்போம். அண்ட் இப்போ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் படி நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்டாக நம்ம கிளாஸஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய கிளாஸ் நேம் நம்ம ஃபைல் நேமோட மேட்ச் ஆகணும். அண்ட் ஸ்டார்டிங் மெயினில் நம்மளுடைய கிளாஸ் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் மெத்தடை டிக்ளேர் பண்ணுவோம், விச் மீன்ஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எழுதுவோம், விச் மீன்ஸ் லைக் இட் கேன் பி அடிஷன் சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி எந்த மாதிரி கோடாக இருந்தாலுமே நம்ம இந்த மெயின் மெத்தட்க்கு அப்புறம் தான் நம்ம டிக்ளேர் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் மெயின். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே தான் எண்ட் ஆகும். அண்ட் எண்ட் ஆஃப் கிளாஸ். ஸோ நம்ம லாஸ்ட்ல 2 பிரேசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்று வந்து மெயின் மெத்தடோடைய கோடு அண்ட் லாஸ்டாக இருக்கிற பிரேசஸ் வந்து கிளாஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே கோட் தான். நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாஸை ஹலோன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபைல் நேம் அது மேட்ச் ஆகணுன்றதுக்காக. ஸோ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ நான் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்மளோட அவுட்புட்டில் ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம நேமிங் கன்வென்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ்னா ஒரு வேரியபிளை நேம் பண்ணுறதுக்கு, ஒரு வேரியபிள் இல்லை மெத்தட்ஸ் இதெல்லாம் நேம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு சில கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஹவு டு நேம் இட் அப்படின்றது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஸோ கிளாஸ்ன்ற எலமெண்ட்டை நம்ம பாஸ்கல் கேஸில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம், விச் மீன்ஸ் ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மை கிளாஸ் இதில் எம்மோட வேல்யூ அண்ட் சியோட வேல்யூ கேப்ஸில் இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஈச் வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு மெத்தட்ஸில் கேமல் கேஸ்னு இருக்கும். ஸோ கேமல் கேஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து நம்மளுக்கு லோவர் கேஸில் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் இருக்கும். ஸோ இதுதான் கேமல் கேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு ஸ்மால் கேஸில் இருக்கும், அதாவது லோவர் கேஸில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க வேர்ட் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்மளுக்கு அப்பர் கேஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் கெட் நேமும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா வேரியபிளுமே நம்ம வந்து கேமல் கேஸில் தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் வேரியபிள் தான், பட் இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஜாவால ஒன்ஸ் கான்ஸ்டன்ட்னு ஒரு வேர்டை நம்ம ஒரு வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா த்ரூ த ப்ரோக்ராம் அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டாக அதே வேல்யூவோட தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து அப்பர் ஸ்னேக் கேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர் அண்ட் அதுக்கப்புறமா சைஸ் வச்சு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஜாவா அவுட்புட் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பிரிண்ட் மெத்தட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பிரிண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது வந்து system.out.print. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து டெக்ஸ்ட்டை நியூ லைன் இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு, அதில் உங்களுடைய டிஸ்பிளேல அவுட்புட்டில் உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து நியூ லைன் இல்லாமல் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் system.out.print.
இப்போ நம்மளுக்கு நியூ லைனோட நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் டாட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நியூ லைனோட நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஃப். ஸோ பிரிண்ட் எஃப் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். ஸோ இதை நம்ம சி லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இதுல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சி ஸ்டைலில் நம்ம சி லாங்குவேஜஸ்ல நம்ம எப்படி பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த அந்த ஃபார்மேட்ல இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நம்மளுக்கு நியூ லைன் கிரியேட் ஆகும். அதாவது எனக்கு ஹலோன்ற வேர்டை பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகும். பட் நெக்ஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் வெறும் பிரிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்க வந்து நியூ லைன் நெக்ஸ்ட் கிரியேட் ஆகாது. ஸோ எனக்கு இங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்ல்ட் ஹலோவோட கம்பைன் ஆகி தான் வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எல்என் இல்லாதனால ஃபர்ஸ்ட் ஹலோ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஹலோ நெக்ஸ்ட்லயே எனக்கு வேர்டுன்னு பிரிண்ட் ஆயிடும். நியூ லைன் எதுவுமே கிரியேட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்ல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஃப் விச் மீன்ஸ் நம்ம சி ஸ்டைலில் நம்மளால ஃபார்மேட் பண்ணி அவுட்புட்டை ரன் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் ஏஜ்னு டைப் பண்ணி பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக இதை நம்ம சில தான் யூஸ் பண்ணுவோம். சி லாங்குவேஜஸ்ல பர்சன்டேஜ் டி மீன்ஸ் இன்டீஜரை டினோட் பண்ணும். ஸோ அந்த இன்டீஜர் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அண்ட் தட் இன்டீஜர் வேல்யூ இஸ் 25. அண்ட் இன்னொன்று நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு 20 அசைன் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு நியூ லைன்ல ஏஜ் பிரிண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி சம்மும் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 5 அண்ட் பியோட வேல்யூ 10 நான் அசைன் பண்ணிட்டேன் இனிஷியலா. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணி அதனுடைய சம்மை நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா சம்ன்றது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங். இதனோட நம்ம வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பிளஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பதான் சம் ஈக்குவல் டுன்ற ஸ்ட்ரிங் ஒரு இன்டீஜர் வேல்யூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கம்பைல் பண்ணும்போது எனக்கு ஷோ ஆகும். ஸோ இது ரன் ஆச்சு. ரன் ஆயிட்டனால நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ லெட்ஸ் ரன் த கோட். ஸோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால எனக்கு ஹலோன் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லைன் கிரியேட் ஆயிருக்கும். பட் நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க யூஸ் பண்ணியிருக்க ஹலோ அண்ட் இங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்ட் இது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ஜாயின் ஆகி வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்லயும் நம்ம வந்து நியூ லைன் எதுவும் யூஸ் பண்ணல, பிரிண்ட் ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகி எனக்கு வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து நியூ லைன்ல எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அகைன் நம்ம பிரிண்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இங்க சம்லயும் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் பிரிண்ட்எஃப்ல இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். ஸோ ஜாவால நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை பிரிண்ட் பண்றோம் அப்படின்றத டினோட் பண்றதுக்கு இந்த ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஸோ ஒரு டைப்ஸ்க்குமே ஒரு ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ இன்டீஜர் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் பர்சன்டேஜ் டி அப்படின்ற ஸ்பெசிஃபையர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா என்னோட வேல்யூ லைக் என்ன நான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா அந்த இன்டீஜர் ஐ மீன் அந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ கவுண்ட் அண்ட் பர்சன்டேஜ் டி அப்படின்றது தான் ஏன்னா இன்டீஜரை பிரிண்ட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஸோ கமா 5 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து எங்க கவுண்ட் :5 அப்படின்றது எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளோட் ஆர் டபுள் வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எஃப் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ஃப்ளோட்டிங் வேரியபிள்ஸ் விச் இஸ் டெசிமல் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ற வேல்யூஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா %2f அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏன் நான் .2f யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் பிரிண்ட் பண்ணுன்றதை இங்க நான் டினோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இங்க 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் நம்மளுக்கு 5 வேல்யூஸ் இருக்கு. பட் நான் .2 யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து %s அப்படின்ற ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா printfல ஹாய் %s அப்படின்னு கொடுத்து நான் ரவின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஹாய் ரவி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அண்ட் கேரக்டருக்கு %c.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு சி குடுத்துட்டு ஒரு கேரக்டர் நான் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவுட்புட்ல எனக்கு பிரிண்ட் ஆகும் கேரக்டர். ஸோ பிரிண்ட்எஃப்ல நம்ம எப்படி நியூ லைன் கிரியேட் பண்ணணும்னா, பெர்சென்டேஜ் என் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ லைன் 1 பெர்சென்டேஜ் அண்ட் லைன் 2 அப்படின்னா எனக்கு வந்து நியூ லைன் வரும். பட் ஜாவால நம்ம வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணுவோம். பட் பிரிண்ட்எஃப்ல பெர்சென்டேஜ் என் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஜாவா கமாண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கமாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் லைன் ஆஃப் கோட் விச் இஸ் இக்னோர் பை த ஜாவா கம்பைலர். ஸோ ஜாவா வந்து ஜாவா கோட் கம்பைல் பண்ணும்போது இந்த கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிடும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய கோட் பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் நம்ம எதுக்கு இந்த கோட் லைக் லைன் ஆஃப் கோட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டாக்குமெண்ட் கோடுக்கு தான் நம்ம வந்து கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் ஜாவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்ல தான் நம்ம வந்து கமெண்ட்டை டினோட் பண்ணியிருப்போம். விச் மீன்ஸ் அந்த கோட் பத்தின ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் லைன் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸோ இது வந்து கம்பைல் பண்ணும்போது ஜாவா கம்பைலர் இந்த கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிடும். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் லைன்ஸ்ல வந்து நம்ம கமெண்ட்டை வந்து அங்கே ரைட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் நம்ம லைன் ஆஃப் கமெண்ட்ஸை வந்து இங்கே டைப் பண்ணிட்டு அண்ட் ஆஸ்ட்ரிக் அண்ட் ஸ்லாஷ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் மல்டிலைன் கமெண்ட்ஸ் இன் ஜாவா. ஸோ இதை நம்ம விஎஸ் கோட ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே மல்டிலைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் நம்மளோட மல்டிலைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஐ மீன் மல்டிலைன் ஆஃப் கண்டென்ட்ஸ் இங்கே எழுதிட்டு அண்ட் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் வச்சு நான் இங்கே க்ளோஸ் பண்ணேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கோட் நான் இங்கே ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். ஸோ கம்பைலர் இந்த மல்டிலைன் கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிடும். ஸோ டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கமெண்ட். இது கிளாஸஸ், மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட்ஸோ அதில் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் அண்ட் அதோட ரிட்டர்ன் வேல்யூ இது எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம டினோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸ் யூசிங் ஜாவா டூல் லைக் ஜாவா டாக் யூஸ் பண்ணி இதை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட் பேரம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பேராமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஸோ பேசிக்கா இதுல வந்து நம்ம 2 பேராமீட்டர்ஸ் அனுப்புறோம். ஸோ ஒன்னு வந்து இன்ட் ஏ அண்ட் ஒன்னு வந்து இன்ட் பி. ஸோ அதுதான் இங்க நம்ம பேராமீட்டர் சொல்லி ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் இன்னொரு பேராமீட்டர் பி செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். அண்ட் இதை நம்ம ரிட்டர்னும் பண்றோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ சம் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ்ல டினோட் பண்ணியிருப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் ரிட்டர்னும் பண்ணிட்டேன். மெயின் ஃபங்க்ஷனில் இதை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் கிரியேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால்லாம் பற்றி நம்ம லேட்டரா செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்க பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸை நான் இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ்லாம் நம்மளால கிளியராக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஜாவா வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன அண்ட் அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, ஜாவால வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து ஒரு நேம்டு கண்டெய்னர். ஸோ நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆக்ட் பண்ணுற ஒரு கண்டெய்னர் தான் இந்த வேரியபிள். ஸோ எல்லா வேரியபிள்ஸ்க்குமே ஒரு டேட்டா டைப், அந்த வேரியபிள் நேம் அண்ட் அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ. ஸோ இந்த நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஜாவால ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் அந்த வேரியபிள் அந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம ஜாவால டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டைப்க்கு நம்ம எப்படிலாம் வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றதுனால நான் இன்ட் அப்படின்னு இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டைப்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம வந்து இங்க டைப் பண்ணுவோம். ஸோ இன்டீஜர்ன்றனால நம்ம இங்க வந்து இன்ட் அப்படின்னு நான் டினோட் பண்றேன் அண்ட் வேரியபிள் நேம் அதோட வேல்யூ. ஸோ டபுள் டேட்டா டைப் வந்து டெசிமல் நம்பர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ
கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப், த வேரியபிள் நேம், அண்ட் இது நம்ம டபுள் கொட்டேஷன்ஸ்ல அசைன் பண்ணுவோம். ஸோ பூலியன் டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படி இருக்கிற வேரியபிள்ஸை ஆர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறது, அதாவது சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கேர் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேர் வேரியபிள் நேம் அண்ட் சிங்கிள் கேரக்டர் வித் சிங்கிள் கொட்டேஷன் நம்ம டினோட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே நம்ம இப்போ VS கோடில் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா டைப்ஸுமே நான் வந்து டைப் பண்ணி இப்போ நான் சிஸ்டமில் டாட் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அவுட்புட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணி அதில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு: லோக்கல், இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு இன்சைட்ல யூஸ் பண்ற வேரியபிள் தான் இந்த லோக்கல் வேரியபிள். ஸோ அது அந்த மெத்தட்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா நம்ம கிளாஸ்க்குள்ளார டிஃபைன் பண்றது. ஸோ இது வந்து அந்த கிளாஸ்ல மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றது ஸ்டாட்டிக் கீவேர்ட் வச்சு யூஸ் பண்றது. ஸோ இதுல ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்றனால எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த காமன் வேரியபிளை ஷேர் பண்ணும், அதோட காப்பியை தான் ஷேர் பண்ணும். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே இட் பிலாங்ஸ் டு த கிளாஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் வேரியபிள் டெமோ அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளார நான் ஸ்டாட்டிக் இன் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கனால இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் இதை எப்பவுமே நம்ம கிளாஸ்ல தான் டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்க ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணியிருக்கனால இது நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணியிருப்போம், அது கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். அண்ட் நார்மலா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை கிளாஸ்ல நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட மெயின் மெத்தட்ல int age டபுள் salary string city boolean is employee. ஸோ இந்த எல்லா வேரியபிள்ஸுமே நம்மளுக்கு லோக்கல் வேரியபிள் அர்த்தம், பிகாஸ் நம்ம மெத்தட் இன்சைட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து இந்த மெத்தட்குள்ளார நம்ம இந்த 4 வேரியபிள்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கனால இதுதான் லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டேன். ஸோ இதுல நம்மளுடைய வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ணது எல்லாத்தையுமே நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய லோக்கல் வேரியபிள்ஸ், பிகாஸ் நம்ம மெயின் மெத்தட்குள்ளார இது எல்லாமே டிஃபைன் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம வெறும் லோக்கல் வேரியபிள்ஸ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம நேம் ஜாவான்றது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நேம் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். ஸோ அதை நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நேம் வந்து ஹலோ. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ்ன்றனால நம்ம அப்பர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆப்ஜெக்ட் நேம் நம்ம என்ன நேம் வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் OBJ அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஈக்குவல் டு நியூ கிளாஸ் வித் parenthesis செமிகோலன் எண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம இந்த நேமை ஆக்சஸ் பண்ணணும், பிகாஸ் இது கிளாஸ்ல யூஸ் பண்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ன்றனால இதை நம்மளால ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அண்ட் நம்ம நேமை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நேம் ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்றேன். ஸோ இதோட நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறதுனால நான் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட ஆப்ஜெக்ட் டாட் நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்ண நேம். ஸோ இப்படி தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆப்ஜெக்ட் மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம்.
இப்ப நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் எதுவும் இல்ல. பிகாஸ் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் பிலாங்ஸ் டூ த கிளாஸ் இட்செல்ஃப். ஸோ அதனால அந்த வேரியபிள நம்ம டைரக்ட்டாவே பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிளும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்க டைரக்ட்டாவே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் எதுவும் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரன் பண்ணிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் இது வந்து நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஸ்டாட்டிக் வேரியபிள் கவுண்ட். அது இனிஷியலா நம்மளுக்கு 0ன்னு தான் இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே நம்மளோட லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ நம்ம வேரியபிள்ஸ டிஃபைன் பண்றதுக்கு நெறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ஸ் கேன் கன்டெயின் லெட்டர், டிஜிட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர் சைன்ஸ். ஸோ நம்ம டிஃபைன் பண்ற வேரியபிள்ஸ் டிஜிட்ஸ், லெட்டர்ஸ் இல்ல அண்டர்ஸ்கோர்ஸ் இல்ல டாலர் சைன் இந்த மாதிரி சைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய வேரியபிள்ஸ் ஒண்ணு நம்ம லெட்டர்ல பிகின் பண்ணலாம். இல்லனா டாலர் இல்ல அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரி இருக்கிற சிம்பல்ஸ் யூஸ் பண்ணி பிகின் பண்ணலாம். பட் டிஜிட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ் அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ்க்கு இல்ல இஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எதுவுமே நம்ம வேரியபிள்ஸ் நேம்ஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இன்ட், கிளாஸ், இஃப், எல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ நம்ம வேரியபிள் நேம்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஜாவா இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்ம இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இந்த ஏஜ்ன்றது அப்பர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இது லோவர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே டிஃபரெண்ட் வேரியபிள்ஸா தான் ஜாவா கம்பைலர் கன்சிடர் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் யூஸ் மீனிங்ஃபுல் நேம்ஸ். ஸோ இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கோட் ப்ராக்டிஸ்க்காக ரதர் தென் யூசிங் நம்மளுக்கு மீனிங் இல்லாத எஸ்ஏ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸா யூஸ் பண்ணதுக்கு பதிலா அந்த வேரியபிளோட ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான நேமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஜாவா டேட்டா டைப்ஸ் பத்தி பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வி ஸ்டோர் அண்ட் வி யூஸ் ஃபார் கம்ப்யூட்டேஷன்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஜாவால இருக்கு. ஒன் இஸ் primitive data type and another one is non-primitive data type. primitive data typesனா என்னன்னு பார்த்தா இது ஒரு built in data types. ஸோ இது ஜாவாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த primitive data typesல நம்ம சிம்பிள் வேல்யூஸ் எல்லாமே டைரக்டா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ primitive data typesலயே நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைட் டேட்டா டைப். ஸோ இதனோட சைஸ் வந்து 1 பைட். 1 பைட் அப்படின்னா 8 பிட்ஸ்னு அர்த்தம். ஸோ இது வந்து மெமரியோட சைஸை வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -128 to 127. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள தான் பைட் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை விட கிரேட்டராவோ இல்லை 128ல லெஸராவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ பைட் டேட்டா டைப். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைட் பி இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அதே மாதிரி ஷார்ட் ஷார்ட் அப்படின்ற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி சைஸ் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இதனோட ரேஞ்ச் வந்து -32,768 to 32,767. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இந்த ஷார்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனோட சைஸ் 4 பைட்ஸ். அதோட ரேஞ்ச் -2.1 பில்லியன் to 2.1 பில்லியன். அண்ட் லாங் பார்த்தீங்கன்னா 8 பைட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் இன்டிஜர் மாதிரி தான். பட் வெரி லார்ஜ் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய சஃபிக்ஸில் நம்ம எல்ன்ற வேரியபிள் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஃப்ளோட்ன்றது நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து இதோட சைஸ் 4 பைட்ஸ். அண்ட் டெசிமல் 6 to 7 டிஜிட்ஸ்குள்ளார இருக்கிற ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.14 ஃப்ளோட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டபுளுமே ஃப்ளோட் மாதிரி இருக்கிற டேட்டா டைப்ஸ் டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது 8 பைட்ஸ். ஃப்ளோட்டை விட சைஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு 15 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் கேரக்டர். ஸோ கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது 2 பைட்ஸ் ஆஃப் சைஸ். இது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவோம். அண்ட் பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா டைப் இருந்தது ஒரே ஒரு பிட் தான். இது வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் டினோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூலியன் பி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஆர் இட் கேன் பி அ ஃபால்ஸ் ஒன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா டைப்புமே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே ரன் ஆயி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் primitive data type.